Circle of Willis இன்னைக்கு தமிழ்ல பார்ப்போம். Circle of Willis அப்படின்றது என்னன்னா ஒரு ring like arterial structure நம்மளோட பிரெயினோட பேஸ்ல சிச்சுவேஷன் ஆயிருக்கும். இதுதான் நம்மளோட பிரெயினுக்கு most of the blood supply கொடுக்குது. எக்ஸாக்டாக சர்க்கிள் ஆஃப் வில்லஸோட லொக்கேஷன் என்னென்னா பேஸ் ஆஃப் த பிரெயினில் pituitary glandையும் optic chiasmையும் சரவுண்ட் பண்ணி ஒரு ரிங் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுதான் சர்க்கிள் ஆஃப் வில்லஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு பிக்சராக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனோட முக்கியமான ஆர்கன்ஸில் ஹார்ட் அண்ட் பிரெயின் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கான பிளட் சப்ளை கான்ஸ்டண்ட்டாக என்ன ஆனாலும் ஸ்டாப் ஆகாமல் போனால் தான் அதோட ஃபங்க்ஷன் ப்ராப்பராக இருக்கும். ஸோ ஒரு ஆர்ட்ரி பிளாக் ஆனால் கூட இன்னொரு ஆர்ட்ரி அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அந்த ஃபங்க்ஷனை அங்கே பண்ணும். சர்க்கிள் ஆஃப் வில்லஸோட மெயின் பர்பஸே collateral சர்க்குலேஷன். ஒரு ஆர்ட்ரி பிளாக் ஆனாலும் இன்னொரு ஆர்ட்ரி பேக்கப்க்கு சப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ பிரெயின்கான கண்டினியூஸ் பிளட் சப்ளை கிடைச்சிட்டே இருக்கும். இதனால் இஸ்கீமியா ப்ரிவென்ட் ஆகும். இந்த சர்க்கிள் ஆஃப் வில்லஸ் பார்த்தீங்கன்னா மேஜராக ரெண்டு ஆர்ட்ரிஸ் ஃபார்ம் பண்ணுது. ஒன்று இன்டர்னல் carotid ஆர்ட்ரி, இன்னொன்று basilar ஆர்ட்ரி. இந்த ஆர்ட்ரி கனெக்ட் ஆகி ஒரு பாலிகோனல் ஷேப்பில் ஃபார்ம் ஆகிறது தான் சர்க்கிள் ஆஃப் வில்லஸ். தாமஸ் வில்லிஸ் அப்படின்ற அனாட்டமிஸ்ட் தான் சர்க்கிள் ஆஃப் வில்லிஸ் நேம் பண்ணியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா கிரேனியல் நர்வ்ஸ் 1 to 12 நம்ம படிக்கிறோம்ல, அந்த நம்பரிங் சிஸ்டமை கொண்டு வந்ததும் தாமஸ் வில்லிஸ் தான். 12 கிரேனியல் நர்வ்ஸ்னால் என்ன, அதோட சென்சரி நர்வ்னா என்ன, மோட்டார் நர்வ்னா என்ன, அதோட பாத்வே என்ன, டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே இருக்க லிங்க் ப்ரெஸ் பண்ணுங்கள். 12 கிரேனியல் நர்வ்ஸ்மே நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சர்க்கிள் ஆஃப் வில்லிஸ்க்கு சர்க்குலஸ் ஆர்டெரியோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நேம் இருக்குது. பிரான்ச்சஸ் ஆஃப் பெசிலார் ஆர்ட்ரியும் இன்டர்னல் carotid ஆர்ட்ரியும் ரெண்டுமே இன்டர் கனெக்ட் ஆகி ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு ஷேப் ஃபார்ம் பண்ணுறது தான் சர்க்கிள் ஆஃப் வில்லிஸ். சர்க்கிள் ஆஃப் வில்லிஸ் ஆர்ட்ரிஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பிரெயினோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செரிப்ரல் ஹெமிஸ்பியர். இது பார்த்தீங்கன்னா டீலென்செஃபலான் அப்படின்ற இதில் டிரைவ் ஆகுது. எம்ப்ரியாலஜிக்கலாக சொல்கிறேன். இந்த செரிப்ரல் ஹெமிஸ்பியர் பார்த்தீங்கன்னா இதில் 4 லோப்ஸ் இருக்குது. ஃப்ராண்டல், பெரைட்டல், ஆக்சிபிட்டல், டெம்போரல்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் செரிபெல்லம் பார்ட் இருக்குது, பான்ஸ் இருக்குது, மிட் பிரெயின் இருக்குது. இது எல்லாமே நம்ம லேட்ரல் வியூவில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செஜேட்டல் செக்ஷனில் பார்க்குறோம். செஜேட்டல் செக்ஷனில் பார்க்குறப்போ அதே மாதிரி செரிப்ரம் இருக்குது. அதில் 4 லோப்ஸ் இருக்குது. அந்த லோப்ஸ் இந்த பிக்சரில் டினோட் ஆகலை. ஜஸ்ட் செரிப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு டீலென்செஃபலான் இருக்கிறது தான் செரிப்ரம் டினோட் பண்ணுது. செரிபெல்லம் அப்படின்றது இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட பிரெயின் ஸ்டெம்மான 3 பார்ட், மிட் பிரெயின், பான்ஸ் அண்ட் மெடுலா, இது 3 பிரெயின் ஸ்டெம் ஃபார்ம் பண்ணியிருக்கு. தலாமஸ், அதுக்கப்புறம் ஹைப்போதலாமஸ், பிட்யூட்டரி கிளாண்ட், இது எல்லாமே இந்த செஜேட்டல் செக்ஷனில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டே நம்ம பார்த்த மாதிரி சர்க்கிள் ஆஃப் வில்லஸ் பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட் அண்ட் ஆப்டிக் chiasm இது ரெண்டுத்தையும் என்சர்க்கிள் பண்ணுற மாதிரி தான் அதோட லொக்கேஷன் இருக்கும். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இன்டர்பெடங்குலர் ஃபோர்ஸா பேஸ் ஆஃப் த பிரெயினில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. பிரெயினோட வியூஸ் நம்ம தெரிஞ்சுக்கும் போது தான் நம்மளோட அந்த ஆர்டீரியல் சப்ளை நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஆன்டீரியர்லேருந்து போஸ்டீரியராக சர்க்கிள் ஆஃப் வில்லஸோட லொக்கேஷன் நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்ஃபீரியர் வியூ பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா செரிப்ரமோட ஃப்ராண்டல், டெம்போரல் பார்ட் இருக்குது, மிட் பிரெயின், பான்ஸ், மெடுலா ஆப்லங்கெண்டா, அதுக்கப்புறம் செரிபெல்லம் இருக்குது. இதெல்லாம் தான் நம்மளுக்கான மெயின் பார்ட்ஸ் பிரெயினோட. இது போக ஆப்டிக் chiasmaன்றது 2 ஆப்டிக் நர்வும் மீட் ஆகிற ஜங்ஷன் தான் ஆப்டிக் chiasma. இந்த ஆப்டிக் chiasma பர்டிகுலராக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சர்க்கிள் ஆஃப் வில்லஸ் வரும்போது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பிட்யூட்டரி கிளாண்டையும் ஆப்டிக் chiasmaவையும் என்சர்க்கிள் பண்ணுற மாதிரி தான் சர்க்கிள் ஆஃப் வில்லஸ் வரும். சர்க்கிள் ஆஃப் வில்லஸ் டயக்ராமை ரொம்ப சிம்பிளாக எப்படி வரையிறதுன்னு சொல்லிட்டு வீடியோட எண்டில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செரிப்ரம்க்கு சப்ளை பண்ணுறது 3 ஆர்ட்ரி. ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி, மிடில் செரிப்ரல் ஆர்ட்ரி, போஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி. இந்த 3மே ஆர்டராக ஆன்டீரியர் டு போஸ்டீரியர் வரைஞ்சிருக்கு இந்த டயக்ராமில். 2 ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரியுமே கனெக்ட் பண்ணுறது ஆன்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி. ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரியும் போஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரியும் கனெக்ட் பண்ணுறது போஸ்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி. இது ரெண்டுமே 2 சைட்லையுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இப்போ செரிப்ரம்கான ஆர்டீரியல் சப்ளை பார்த்துட்டோம். ஆன்டீரியர் செரிப்ரல், மிடில் செரிப்ரல், போஸ்டீரியர் செரிப்ரல். இதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி, ஆன்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி, போஸ்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி. இதுதான் செரிப்ரம்க்கு சப்ளை பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிட்லைனை பேஸ் பண்ணி 4 இதாக பிரிக்கிறாங்க. ஆண்ட்ரோமீடியல், போஸ்ட்ரோமீடியல், ஆண்ட்ரோலேட்ரல், போஸ்ட்ரோலேட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப்ஸ் இருக்கு. இந்த மேலே இருக்க 2 லைன்ஸ் ஆன்டீரியரா மீடியலை நோக்கி வரதுனால ஆண்ட்ரோமீடியல் ஆர்ட்ரி. கீழே போஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரிக்கு மேலே 2 லைன்ஸ் வரைகிறது பார்த்தீங்கன்னா போஸ்ட்ரோமீடியல் ஆர்ட்ரி. இதுக்கப்புறம் சைடில் வர்றது பார்த்தீங்கன்னா சைடில் 2 சைட்லையுமே வரைகிறோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருக்கிறது ஆண்ட்ரோலேட்ரல் ஆர்ட்ரி, கீழே இருக்கிறது போஸ்ட்ரோலேட்ரல் ஆர்ட்ரி.
ஃபஸ்ட்டு செரிப்ரல் ஆர்ட்ரிஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் மிட்லைன் பேஸ் பண்ணி 4 ஆர்ட்ரிஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொராய்டல் ஆர்ட்ரி வந்து பார்க்க போகிறோம். அதில் ஆன்டீரியர் கொராய்டல் ஆர்ட்ரி, போஸ்டீரியர் கொராய்டல் ஆர்ட்ரின்னு 2 வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சி ஷேப்பில் இருக்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த கொராய்டல் ஆர்ட்ரி வந்து கொராய்டல் பிளக்ஸஸ்க்கு வந்து சப்ளை பண்ணுது பிரெயினில். இங்கேருந்து தான் வந்து நம்மளுக்கு வந்து செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் CSF வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ இந்த சர்க்கிள் ஆஃப் வில்லிஸ்க்கு கீழே என்னென்ன ஆர்ட்ரிஸ் வந்து போகுது அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா பெசிலார் ஆர்ட்ரி, அந்த பெசிலார் ஆர்ட்ரிக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டைன் ஆர்ட்ரிஸ். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வி ஷேப்பில், இன்வெர்டட் வி ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது வந்து வெர்டிப்ரல் ஆர்ட்ரி. அந்த வெர்டிப்ரல் ஆர்ட்ரியில் இருந்தே வந்து ஒய் ஷேப்பில் இருக்கிறது வந்து ஆன்டீரியர் ஸ்பைனல் ஆர்ட்ரி. செரிப்ரம்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஆர்ட்ரி சொன்னோம்ல, ஃபஸ்ட்டு ஆன்டீரியர், மிடில், போஸ்டீரியர்னு சொல்லிட்டு. அதே மாதிரி செரிபெல்லம்க்கும் வந்து 3 ஆர்ட்ரி வந்து சப்ளை பண்ணுது. superior cerebellar artery, anterior cerebellar artery, posterior cerebellar artery. ஆப்டிக் chiasma வந்து சென்டரில் இருக்குது. சர்க்கிள் ஆஃப் வில்லிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை சுற்றி வந்து ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது வந்து பாலிகோனல் ஷேப்பில் வந்து இருக்குது. இது இந்த பிக்சரில் நல்லா கிளியராக பார்க்க முடியும். இது போக மற்ற பார்ட்ஸ் ஆஃப் பிரெயின்லாம் என்ன அப்படின்றது இதில் இருக்குது. சர்க்கிள் ஆஃப் வில்லிஸ் இருக்க சைட் தான் வந்து ரொம்ப காமனான சைட். எதுக்கு அப்படின்னா ஆனியூரிசம் நடக்கிறதுக்கு. ஆனியூரிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா அப்நார்மலான ஒரு பல்ஜ் வந்து ஆர்டீரியல் வாலில் வந்து நடக்கிறது. செரிப்ரல் ஆனியூரிசம் அப்படின்றது நடந்துச்சுன்னா இந்த ரப்ச்சர் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா சப்அரக்னாய்ட் ஹெமரேஜ் வந்து காஸ் பண்ணும். அதாவது இந்த ஆர்டீரியல் வால்ஸ் எல்லாம் வந்து பல்ஜ் ஆகிறதுனால ப்ளீடிங் வந்து சப்அரக்னாய்ட் ஸ்பேஸில் வந்து நடக்கும். இது வந்து ஒரு காம்ப்ளிகேஷன். ஸ்ட்ரோக் வந்து பார்த்திங்கன்னா சடனாக பிளட் சப்ளை வந்து ஸ்டாப் ஆகிறது. ஆனால் சர்க்கிள் ஆஃப் வில்லிஸில் வந்து கொலாட்ரல் சர்க்குலேஷன் இருக்குன்றதுனால, கொலாட்ரல்னால் ஒரு ஆர்ட்ரி பிளாக் ஆனாலும் இன்னொரு ஆர்ட்ரி வந்து அந்த இடத்துல வந்து பிளட் சப்ளை கொடுத்து காம்பன்சேட் பண்ணும். ஸோ இந்த கொலாட்ரல் சர்க்குலேஷனால் ஸ்ட்ரோக் கண்டிஷன் அப்போல்லாம் வந்து சிவியராக இஸ்கீமியா ஆகாமல் பிரெயினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது சர்க்கிள் ஆஃப் வில்லிஸ் தான். நெக்ஸ்ட் வந்து ஆர்டரியோவெனஸ் மால்ஃபார்மேஷன். பேர்லேயே வந்து இருக்குது, ஆர்ட்ரிஸும் வெயினும் வந்து தன்னோட ஃபார்ம்லேருந்து மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சர்க்கிள் ஆஃப் வில்லிஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்நார்மல் கனெக்ஷன் வந்து ஆர்ட்ரீஸ்க்கும் வெயின்ஸ்க்கும் நடக்கிறதுனால நார்மல் பிளட் ஃப்ளோ வந்து டிஸ்டர்ப் பண்ணுறனால நிறைய ப்ளீடிங்கான ரிஸ்க் வந்து அதிகமாகுது. இந்த வீடியோ உங்களுக்கு இது வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் சொன்ன கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோட எஃபர்ட்டை மதிக்கிற மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த சேனலோட மெயின் மோட்டிவே என்னென்னா எனக்கு தெரிஞ்ச நாலேஜை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து எல்லாருக்குமே வந்து கொண்டு போகணும் அப்படின்றது தான். medicine&dental தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன லெக்சர்ஸ் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.